Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல TN set mathematics prepare பண்ணிட்டு இருக்கறவங்களுக்காக ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்கோம். ஒருவேளை நீங்க செல்ஃபா prepare பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னுடைய பிளேலிஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தனித்தனியா பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். அல்ஜிப்ரா அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்னு தனித்தனியா பிளேலிஸ்ட் இருக்கு. அது போக TN set mathsனு தனியா பிளேலிஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு நீங்க எது prepare பண்ணனும்னு நினைச்சீங்கனாலும் நம்மகிட்ட கண்டென்ட்ஸ் இருக்கும். உங்களுடைய செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். இன்னைக்கு வந்து TN set மேத்தமெட்டிக்ஸுக்கு நம்மளுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து நான் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கேன். டெய்லி MCQs கொடுத்துட்டு இருக்கேன். ஷார்ட்ஸ்லையும் MCQs கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ லாங் வீடியோலையும் MCQs கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து இந்த மாக் டெஸ்ட் விஷயமா தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அதுக்கு முன்னால நீங்க சேனலுக்கு நீங்க வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கூட தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க. TN set maths கிளியர் பண்றதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிரிஸ்கிரைப்ட் புக் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்க எல்லாமே ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதையும் போய் பார்த்துக்கோங்க. சேனல் உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு MCQலையும் ஒவ்வொரு ஷார்ட்கட் இருக்கும். ஒரு ப்ராப்ளம் சின்னதா ரிசல்ட்ஸ், ப்ராப்ளம்ஸ், டெஃபினிஷன்ஸ்னு கொடுத்துருப்பேன். எல்லாமே இந்த கடைசி நேர ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா TN setல மார்க் டெஸ்ட் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். டெஸ்ட் 1 வந்து மார்ச் 1ஆம் தேதி வச்சிருக்கேன். அதுக்கான ஆன்சர்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட 2ஆம் தேதி கொடுப்பேன். டெஸ்ட் 2 வந்து 3ஆம் தேதி வச்சிருக்கேன். அதுக்கான ஆன்சர்ஸ் 4ஆம் தேதி எக்ஸ்பிளனேஷனோட கொடுப்பேன். எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸோட கொடுப்பேன். ஷார்ட்கட்ஸ் எல்லாமே அதுல இன்க்ளூட் ஆயிருக்கும். ரிசல்ட்ஸா இருந்ததுன்னா ரிலேட்டட் ரிசல்ட்ஸ் எல்லாமே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த மார்க் டெஸ்ட்ல மார்க் டெஸ்ட் எழுதவில்லைங்க இருந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அடுத்து இன்னும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, திடீர்னு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் நிறைய ப்ரிப்பேர் ஆகவே இல்லை, எப்படி மார்க் டெஸ்ட் எழுதுறது, நிறைய ஐடியாஸே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்காக இன்னொரு பேட்சும் போட்டிருக்கேன். அது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு. 2006, 17, 18 கொஸ்டின்ஸ் தான் நம்மகிட்ட. 2016, 17 கொஸ்டின்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. 2012 ஒரு தடவை எக்ஸாம் நடந்தது. யாருக்கிட்டையாவது 12 நடந்த எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அதையும் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்பேன். 2017 கொஸ்டின் பேப்பர், 18 கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட்டா ஃபுல்லா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபுல்லாவே நம்மளுக்கு as much as possible ஷார்ட்கட்ஸ்ல ஒர்க் பண்றதுக்கான ஹேபிட்டையும் ஏற்படுத்தி கொடுத்துருவேன். இதுல வந்து இந்த பேட்ச்ல இந்த மார்க் டெஸ்ட் எழுத முடியல, மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கு படிக்கல, இனிமே தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த மார்க் டெஸ்ட்ல என்ன கொடுத்துருக்கேனோ அந்த மார்க் டெஸ்டுக்குள்ள கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். நீங்க நினைச்சீங்க விரும்புனீங்கன்னா அந்த கொஸ்டின் ஆன்சரை பார்த்துட்டு கூட திரும்ப மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதுலயும் நம்மளுக்கு வந்து 2000 மார்க் டெஸ்ட்ல 2016ல உள்ள கொஸ்டினை ஸ்கேட்டர்டா கொடுத்துருக்கேன். 2 மார்க் டெஸ்ட் வைக்கிறேன். அப்ப டோட்டலா நம்மளுக்கு ஒரு 400 MCQs வந்துடும். இந்த 400 MCQஸையும் பாத்தீங்கன்னா அவ்வளவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான், அவ்வளவுமே PYQs தான். இது 17, 18 உள்ள PYQ, அதுல ஒரு 200 கொஸ்டின் வந்துடும். இதுல வந்து இந்த மார்க் டெஸ்ட்ல ஒரு 200 கொஸ்டின் வரும். டோட்டலா 400 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு MCQs கிடைக்கும். இது எல்லாமே 2016ல உள்ள கொஸ்டின்ஸ் இங்க ஸ்கேட்டர்டா இருக்கு இந்த மார்க் டெஸ்ட்ல. அப்படின்னா அது ஒரு 300 கொஸ்டின் TN setல உள்ள கொஸ்டின் வந்துடும். மீதி உள்ள 100 கொஸ்டினையும் நான் இன்ஜினியரிங் TRB, பாலிடெக்னிக் TRBல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த 400 கொஸ்டினையும் நீங்க அட்டன் பண்ணி பார்க்கும்போது, இந்த 400 கொஸ்டினையும் நல்லா பிராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஓவரால் சிலபஸ் வந்து தரவாயும். ஓவரால் சிலபஸ் வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். என்னென்ன ஏரியால இருந்து என்னென்ன மாதிரி கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறது ஒரு தரவு ஐடியா கிடைச்சிடும். அதனால இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்க அப்படிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த 400 கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு அல்ஜிப்ரால இந்த மாதிரி தான் இருக்கு, அனாலிசிஸ்ல இந்த மாதிரி தான் இருக்கு, நம்மளுக்கு அல்ஜிப்ரால இருந்து இவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது, அனாலிசிஸ்ல இருந்து இவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது, மெக்கானிக்ஸ்ல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு, மெக்கானிக்ஸ் என்ன மாதிரி கேட்கறாங்க, எல்லா ஐடியாவுமே உங்களுக்கு தரவா கிடைச்சிடும். அப்ப ஏறக்குறைய ஒரு 400 PYQஸை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா திடீர்னு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணதுனால நிறைய பேர் எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறதுன்னு தெரியாம ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் நாம இப்படி ஒரு பேட்சையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிளாஸ் எப்படி இருக்குன்னு, என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு,
போய் பார்த்துட்டு என்னுடைய ஷார்ட்கட்ஸ் என்னுடைய கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு வெளிங்க அதனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மார்க் டெஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் இது மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க் டெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ளூடட் தான். அதில் எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் என்னுடைய ஷார்ட்கட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு சேனல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையும் ஒவ்வொரு ஷார்ட்கட், ஒரு சின்ன ப்ராப்ளம், ஒரு சின்ன எம்சிக்யூ, சின்னதாக ஒரு ரிசல்ட் அப்படி நிறைய கொடுத்துருக்கேன். அதை எல்லாம் அப்படியே ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டே வந்தீங்கன்னா இந்த கடைசி நேர ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிதானா? என்னுடைய ஓவியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த டிஎன் செட்டுக்கு தேவையான அத்தனை ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸும் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப் லிங்க் எல்லாமே கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். எல்லாத்துலேயும் ஆட் ஆகிக்கோங்க. நம்ம கண்டினியூஸாக நம்ம கூட ட்ராவல் பண்ணும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸை உடனே உங்களுக்கு கிடைக்கும்.